பரிசீலிக்கின்றன. 1978ஆம் ஆண்டு எங்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட அக்டோபர் மாதம் முதல் இன்று வரை சிறப்பாக செயல்பட்டு கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளாக இந்த செயல்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது நாம் நடத்திய இந்த கூட்டம் நடக்கின்ற இந்த இடம் கல்வி வீட்டில் பிரான்சிஸ் செல்லம்மாள் ஆடிட்டோரியம். அந்த ஆடிட்டோரியத்தை 2006ஆம் ஆண்டு கட்டமைக்கப்பட்டு 2008ஆம் ஆண்டு அன்றைய அமைச்சராக இருந்தவரும் நம்முடைய பள்ளிகளின் முன்னாள் மாணவரும் இந்த மண்ணின் மைந்தருமான அரங்கத்தம் இஸ்மாயில் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதற்கு பின்னர் இங்கே நடைபெற்ற பவனவிழா நிகழ்ச்சிகள், 79ஆம் ஆண்டு நடைபெற்ற பொன்மராட்சிகள், இப்படிப்பட்ட அத்தனை நிகழ்ச்சிகளிலும் முன்னாள் மாணவர் சங்கத்தின் பங்களிப்பு வெகுவாக நடந்திருக்கிறது. இதனெல்லாம் நான் ஏன் குறிப்பிடுகின்றால், தமிழ்நாட்டிலே தலை சுத்தப்படியாக கிடைத்த இந்த SLB அரசு மேல்நிலைப் பள்ளி 1928ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2028ஆம் ஆண்டு நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற இந்த வேளையிலே இப்படிப்பட்ட அருமையான நிகழ்ச்சியிலே நான் ஒரு முன்னாள் மாணவர் தலைவர் என்ற முறையில் பேசுவதை பெருமையாக கருதுகிறேன். இப்படிப்பட்ட நல்ல விழாவிற்கு வருகை தந்து இங்கே அருமையாக அமர்ந்திருக்கின்ற பாக்கியமும் சீலமும் நிறைந்த நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய பாக்கிய சிலவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் புகழ்பெற்ற சாமுவேல் என்ற பேருக்கு சொந்தக்காரரான திரு சாமுவேல் அவர்களே, உதவி தலைமை ஆசிரியர் தமிழ் கடல் பெயரை கொண்ட மரியாதை வேலவன் அவர்களே, ஆசிரியர் செல்வராஜ் அவர்களே, சுரேஷ் அவர்களே மற்றும் ஓல்ட் இஸ் கோல்ட் என்று கூறுவார்கள். 978ஆம் ஆண்டு எங்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை எங்களுடைய கௌரவ தலைவராக இருந்து எங்களுடைய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் எங்களுக்கு ஒரு அண்ணனாக, ஒரு ஆசானாக, ஒரு வழிகாட்டியாக எங்கள் சங்கத்தினை நடந்து கொண்டிருக்கின்ற அரங்கனை தியாகி முனைவர் கோ முத்துக்கர் அவர்களே, எங்கள் சங்கத்துடைய செயலாளராக என்னுடைய ஆணைய நண்பர் திரு ராஜாவன் அவர்கள் 78ஆம் ஆண்டு முதல் பங்கு பெற்றிருந்தார்கள். அவருடைய மறைவுக்கு பின்னர் அவருடைய மைந்தன் அருமை மருமகன் இன்றைய தினம் டிவி சேனல்களிலே பிரபலமாக இருக்கின்ற வழக்கறிஞர் பொறியாளர் திரு கோபாலகிருஷ்ணன் ராஜவன் அவர்கள் இந்த பதவியை பொறுப்பேற்று கடந்த 5 ஆண்டுகளாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் எங்களோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அருமை மருத்துவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே ஒரு பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை எங்களுடைய சங்கத்தினுடைய பொருளாளர் இருக்கின்ற திரு சசிகலா அவர்கள் அவர்களும் எங்களோடு உறுதுணையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பாலக்காட்டில் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நகரத்திலே அவரை வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எங்கள் சங்கத்துடைய இணைச் செயலாளர் என்னுடைய கவிதை நண்பர் RMS மில்லுடைய ஓனர் திரு நகரம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நல்ல நேரத்திலே வரவேற்பதை பெருமையாக கருதுகிறேன். அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்காக துபாயில் வந்திருக்கின்ற என்னுடைய அருமை தலைவர் திரு விஜயகுமார் அவர்கள் அந்த நல்ல உரையையும் இந்த நல்ல நேரத்திலே வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். அடுத்தபடியாக இங்கே வருகின்ற நம்ம NSK பள்ளியுடைய முன்னாள் மாணவர் சங்க தலைவர் அருமை தலைவர் காலி சுல்மா அவர்களையும் வருகின்ற வரவேற்கிறேன். மற்றும் இங்கே வருகின்ற நம்முடைய பள்ளி மேலாண்மை குழு தலைவி அருமை சகோதரி ரஷிதா பாலராஜ் அவர்களையும் எங்களுடைய பள்ளியுடைய மேலாண்மை குழு துணை தலைவி தேன்மொழி அவர்களையும் அவர்களுடைய சௌமியா அவர்களையும் எந்த நிகழ்ச்சிகளிலும் எங்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற எங்களுடைய பள்ளியுடைய முன்னாள் மாணவரும் SSC உறுப்பினருமான அருமை நண்பர் சைலஸ் அவர்களையும் அருமை சகோதரர் பள்ளியுடைய
பள்ளிகளிலும் அப்படி மாணவர் படை என்றார். சொல்லுக்கு சூடைக்கு சுத்தத்தமிழுக்கு சொந்தக்காரர், தென்னாட்டு காந்தி, இந்நாட்டு இங்கசால், வங்க கடலோரம் தங்க கோயில் கொண்டிருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் படித்தது அரசு பள்ளியில் தான். ஏன் இதனை குறிப்பிட என்றால், இன்று சிலர் நினைக்கலாம் அரசு பள்ளியில் படிப்பதை விட வெற்றி கொண்ட பள்ளிகளிலும் சிபிஎஸ்இ பள்ளியில் படித்தால்தான் அதிக மதிப்பெண் பெற முடியும் என்று கூறுகிறார்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை, அக்கறை என்றால் இக்கரை பச்சை என்று கூறுவார்கள். இந்த பள்ளியில் படித்த ஒரு மாணவன் தான், என்னோடு படித்த மாணவன் சாமிநாதன் தான் 1971 ஆண்டு மாநில அளவிலே முதல் மதிப்பெண் பெற்றவர். ஏன் இதனை குறிப்பிட என்றால், பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ், ஆங்கிலம் இந்த இருமொழிகளும் எம்ஏ பட்டம் பெற்றவர்கள். ஒருமுறை அண்ணா அவர்கள் அமெரிக்கா இயல்பு நிலைக்கழகத்திலே ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற நேரத்திலே இவருடைய உருவத்தை பார்த்து அங்கிருந்த குறும்புக்கார மாணவர்கள் 3 பிகாசுகளை இணைத்து ஒரு வாக்கியத்தினை உருவாக்க முடியும் என்று கேட்டார்கள். உடனே அண்ணா அவர்கள் நோ சென்டென்ஸ் பிகாஸ் பிகாஸ் என்ற கஞ்சஸ் என்று அழகாக பதில் சொன்னார்கள். இன்னொரு குறும்புக்கார மாணவர் வாட் இஸ் யூனியன் என்று கேட்டார். உடனே அண்ணா அவர்கள் ஆனியன் யூனியன் என்று கூறுகிறார்கள். ஆனியன் வெள்ளி, வெங்காயம். அப்படிப்பட்ட தமிழிலும் ஆங்கிலத்தில் திரைப்படத்தை பேரறிஞர் அண்ணா படித்ததும் அரசு பள்ளியில் தான். மற்றும் மக்கள் ஜனநாயகம் வழங்கிய பிறப்பு ஒரு சம்பவம், இறப்பு ஒரு சரித்திரம் என்று வாழ்ந்து மறைந்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் படித்தது அரசு பள்ளியில் தான். இன்னும் சொல்ல போனால், இப்பொழுது ஐஎஸ்ஆர் தலைவராக இருக்கின்ற திரு நாராயண அவர்கள் படித்ததும் அரசு பள்ளியில் தான். நம்முடைய குமரி மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் என்றால், இன்றைய திராவிட இயக்கத்தினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய ஆலோசகர். அவர் பொட்டது துலகும், பட்டது படரும். அப்படிப்பட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அரவண எம்சி பாலம் படித்ததும் இந்த எஸ்பி படுகிறார். இன்றைய தினம் கல்வி சமூகமாக வழங்கின்ற அரவை தம்பி பொன் ராவத் சிங் படித்திருந்த பள்ளியிருந்தார். அரவை சார் கோபால் படித்தது நம் பள்ளியிருந்தார். ஏன் இன்றைய தினம் மேயராக இருக்கின்ற அரவை தம்பி மகேஷ் படித்ததும் நம் பள்ளியிருந்தார். துறை சார் படித்ததும் நம் பள்ளியிருந்தார். நாவுக்கரசு வழங்கப்பட்ட நாவுக்கரசு நாஞ்சிலார் படித்ததும் நம் பள்ளியிருந்தார். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க சிறப்பு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களாகி நீங்கள் வருகின்ற பொது தேர்வில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இன்றைய தினம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு கல்வி வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட 46,767 கோடி ரூபாய்களை அளித்து கொண்டிருக்கிறார்கள். நான் முதல்வர் திட்டம், புதுவை திட்டம், இப்படி எண்ணற்ற திட்டங்களை தந்து கல்வி வளர்ச்சிக்காக நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய பள்ளி சார்பிலே கடந்த முதல் தேர்வில் நம்ம குமரி மாவட்டம் 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவிலே 4ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. அதே போல் 12ஆம் வகுப்பு தேர்வில் மாநில 5ஆம் இடத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நமது பள்ளி சென்ற தேர்வில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் மதிப்பெண் 483 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்படி இன்னும் சொல்ல போனால் 12ஆம் வகுப்பு தேர்வில் 587 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். இப்படி ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் இப்படிப்பட்ட மதிப்பெண் பெற்றால்தான் நாம் இந்த கன்னியாகுமரி என்று கூறுகின்ற முக்கடம் உத்தமடம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே சிறந்து விளங்குகின்ற நம்முடைய பள்ளி மாநில அளவிலே முதல் பள்ளியாக விளங்க வேண்டும். அதற்கு எங்களுடைய முன்னாள் மாணவ சக்தி சார்பிலும் இப்போது வரை தந்திருக்கின்ற புத்தி மாமையில் அழைக்கின்ற மாவட்ட பெற்றவாசி சங்கத்தின் தலைவரும் மாநில பெற்றவாசி துணைத் தலைவரான கொடைவள்ளல் அவரை பார்த்தாலே எனக்கு மரியாதை இருக்கிறது. அவர் வருவார் காலத்தில் வந்துவிட்டார். எனவே சீக்கிரம் முடித்து நல்ல பெரியவர்களுக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற ஆசையோடு மாணவர்களை, நேற்று என்பது வேஸ்ட் பேப்பர், இன்று என்பது நியூஸ் பேப்பர், நாளை என்பது கொஸ்டின் பேப்பர், வாழ்க்கை என்பது ஆன்சர் பேப்பர்.
அந்த வாழ்க்கையை அடுத்த பேப்பர்களே 100க்கு 100 மதிப்பெண் பெற்று எஸ்எல்வி பள்ளி மாணவன் மாநில அளவிலே முதல் மதிப்பெண் பெற்றார். தமிழர் தோழருடைய திருக்கரால பரிசிலை பெற்றார் என்ற பெருமையினை இந்த பள்ளிக்கும் இந்த இதிலும் பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வருகிற நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர் மரிய பாண்டியன் அவர்களுக்கும் உதய தலைமை ஆசிரியர்களுக்கும் எங்களுக்கும் நீங்கள் வாங்கித் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு காலத்தின் தன்மையை கருதி